மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கையில் யாராவது ஷேர் பண்ணுங்கள், உங்கள் விஷயத்தையெல்லாம் சொன்னீங்கன்னா மனசில் இருக்கிற பாரமெல்லாம் குறைஞ்சிரும், கொஞ்சம் லேசாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அப்படி யாருக்கிட்டேயுமே நம்பி சொல்லாதீங்க. யாருக்கிட்ட ஷேர் பண்ணாலும் அது எச்சாதான் பிரச்சனை உருவாக்குமா வழிஞ்சு அது பிரச்சனை சால்வ் ஆகாது. நம்ம பிரச்சனையை நம்மளோட தான் வச்சுக்கணும், நாம் தான் அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். நாம் ஒருத்தர்கிட்ட நம்ம பிரச்சனையை சொன்னோம்னா, உண்மையை சொல்லணும்னா அவங்கக்கிட்ட பயந்துக்கிட்டு நாம் அவங்களுக்கு அடிமையாகி தான் வந்திருக்கணும். அந்த மாதிரி தான் லைஃப் போயிடும். தயவு செஞ்சு நம்ம பிரச்சனைக்கு சொல்யூஷன் நம்மகிட்ட தான் இருக்குது. அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, மைனஸாக இருந்தாலும் சரி, நம்மளுக்குள்ளேயே போட்டுக்கோங்க. ஆனால் நிறையா பேர் இதுலேயே மைண்ட் அப்செட் ஆகி சூசைட் பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா நம்ம பிரச்சனையை வெளியே சொல்ல முடியலைன்னா என்ன பண்ணுவாங்க, சொல்லக்கூடிய பிரச்சனை தான் சொல்ல முடியும். சொல்ல முடியாத பிரச்சனை அப்படிங்கிறதும் இருக்குதுல்ல. சொல்லக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சொல்ல முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கடவுள்கிட்ட போய் மனசுக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். அதாவது என்ன சொல்லுவாங்க, செவுத்து கூட காது இருக்குது அப்படிம்பாங்க. அதனால வாய் விட்டு கூட கடவுள்கிட்ட அழுதுறாதீங்க. மனசுக்குள்ளேயே அழுது உங்களையே நீங்களே தேத்திக்கிங்க. உங்களுக்கு தான் உங்கள்கிட்ட, அதாவது உங்களுக்குள்ள சொல்யூஷன் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. வேறு யாரையுமே தேடி போகாதீங்க. போனீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் தான் கிடைக்கும். தயவு செஞ்சு உங்கள் பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் பரவாயில்லது.